மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. நமச்சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் ஆதித்தன். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு திசைகள் இருக்குது, ஒவ்வொரு மலர்கள் இருக்குது, ஒவ்வொரு உலோகம் இருக்குது, ஒவ்வொரு நவரத்தின கற்கள் இருக்குது. இதில் இப்போ இந்த தலைப்பில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான அதிதேவதை யார், உண்மையான அதிதேவதை யார், அவங்களோட உண்மையான வசிப்பிடம் எது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். இப்போ ஆத்மகாரகன் எனப்படும் சூரிய பகவான் உடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். இவருடைய ஸ்தல ஸ்தேத்திரம், அதாவது சூரியனோட ஸ்தல ஸ்தேத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்தேத்திரம்னா கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை, மயிலாடுதுறை. அதாவது அடுத்து மனோகாரகன் எனப்படும் சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி. சந்திரன் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா திருப்பதி. அடுத்து செவ்வாய் பகவான், அங்ககாரகன் எனப்படும் செவ்வாய் பகவான். இவருடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். இவருடைய சேத்திரம், அதாவது இவருடைய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில். அடுத்து புதன் பகவானுடைய அதிதேவதை அப்படின்னா மகாவிஷ்ணு. புதன் பகவானுடைய கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பெருமாட்டி மீனாட்சி அம்மாள், மதுரை. அடுத்து குரு பகவானுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன். இவருடைய கஷேத்திரம் எது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். குரு பகவானுடைய கோயில். அடுத்து சுக்கிர பகவானுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியோட, அதாவது சுக்கிர பகவானோட சேத்திரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். அடுத்து கர்மகாரகன் சனி பகவான். இவருடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா யமனுடைய கோயில் எங்கே இருக்குன்னா ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்குங்க, யமன். இவருடைய கோவில் அப்படின்னா, அதாவது அதிதேவதை யமன், சனி பகவானுடைய கோயில் அதுன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு. அடுத்து ராகு பகவானுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்ரகாளி. இவருடைய கோயில் எங்கே இருக்குது, ராகு பகவானுடைய கதிர்வீச்சு எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா காலஸ்திரி. அதாவது இப்போ கிரகங்களோட கதிர்வீச்சுக்கள் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா சொல்கிறது அவருடைய கோயில்னு சொல்லலாம். காலஸ்திரி திருப்பதிக்கு கீழே பக்கத்தில் இருக்குது, காலஸ்திரியில் இருக்குது. அதே மாதிரி கேது பகவான், ஞானக்காரகன் கேது பகவானுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். இவருடைய கோயில், கேது பகவானுடைய ஸ்தல ஸ்தேத்திரம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள சித்திரகுப்தர் ஆலயம், அங்கே தான் கேது பகவான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கிரகத்தோட அதிதேவதையும் அவங்க இருக்கிற அவங்களுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கிற இடத்தை பார்த்தாச்சு. இதே மாதிரி கிரகங்களுக்குன்னு மலர்கள் இருக்குது. அது என்னென்ன மலர்கள் அப்படின்னா, இப்போ சூரியனுக்கு செந்தாமரை, சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை அல்லி, செவ்வாய்க்கு செண்பகப்பூ, செண்பக மலர்னு சொல்லுவாங்க, கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், செண்பகப்பூ. புதனுக்கு வெண்காந்தாள், குருவுக்கு முல்லைப்பூ, சுக்கிரனுக்கு வெண்தாமரை, சனி பகவானுக்கு கருங்குவளை, ராகு பகவானுக்கு மந்தாரை, கேது பகவானுக்கே செவ்வல்லி. இப்போ நிறையா கோயில் வாசலில் செவ்வல்லி தான் நிறையா விற்கிறாங்க, அது இருக்கட்டும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் நீசமாக இருக்கோ அந்தந்த மலர்களை அவாய்ட் பண்ணிடுங்க. எந்தெந்த கிரகம் உங்களுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னா, யோக கிரகங்கள் அப்படின்னா அந்த மலர்களை மட்டும் உபயோகப்படுத்தி கடவுளை வழிபட்டால் நல்லது நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு மகரத்தில் செவ்வாய் உச்சம்,
அவங்க வந்து தாராளமாக செண்பக மலர் வாங்கலாம். ஆனால் அந்த மகரத்துக்கு செவ்வாய் வந்து மகர லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து பாதகாதிபதி அப்படிங்கிறப்ப அது பண்ணக்கூடாது. இப்போ கடவுள்கிட்ட வந்து நம்ம என்ன மலர் கொண்டு போய் கொடுத்து நம்ம வேண்டுதலை வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நம்மளுக்கு நிச்சயமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.